அரசு பள்ளிகளில் மாணவிகள்கிட்ட வந்து ஆங்கிலத்தில் தன்னுடைய ஆங்கில புலமையை காட்டுவதாக வந்து எதிர்க்கட்சிகள் வந்து விமர்சனம் வச்சிருக்காங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவியிடம் வந்து ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டு அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரியல அப்படின்ற மாதிரியான முன்னெடுப்பை எடுத்து வந்து அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க தன்னுடைய ஆங்கில புலமையை காட்டுறதுக்காகன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வச்சிருக்காங்க. அமைச்சர் கீர்த்தனா இதற்கு பதில் சொன்னால் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து இது போன்ற குற்றச்சாட்டுகள் சார், அரசு பள்ளிக்கு போறாங்க, பல்வேறு இடங்களில் சார் ரீல்ஸ் எடுக்கிறாங்க, அதுவும் கட்சிக்காரங்களும் ரீல்ஸ் எடுக்கிறாங்க, குற்றச்சாட்டு வருது தொடர்ந்து. அரசு அலுவலகங்கள் இது மாதிரி பொது இடங்களுக்கு போகும்போது ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லாமல் சில விஷயங்களில் வந்து அமைச்சர்களே ஈடுபடுவது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்றது தான் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. ஒரு சென்சிபிளாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த ஒட்டுமொத்தமான கான்செப்ட். அதை எப்படி பார்க்குறீங்க? அமைச்சர்கள் மட்டுமின்றி அதிகாரிகள் அனைவருமே எங்கு சென்றாலும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இப்போது ரீல்ஸ் போடுவது என்பது வாடிக்கையாக மாறியிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒருவர் தான் அப்படி செயல்படுகிறார் என்று நாம் சொல்ல முடியாது. சமூக ஊடகம் வலிமையாக உள்ள இந்த காலச்சூழலில் ஒவ்வொரு அசைவையும் சமூக ஊடகங்களில் பதிவு செய்வது தவிர்க்க முடியாததாக மாறியிருக்கிறது. அது பொது ஒழுங்குக்கு கேடாக இருக்கும் என்றால் நாம் சுட்டி காட்டுவோம். கட்டாயம் அமைச்சர்கள் அதை உள்வாங்கிக் கொள்வார்கள், தேவைப்பட்டால் அதை தவிர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்லுகிற எந்த காட்சியையும் நான் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை, பார்க்க இயலாமற் போய்விட்டது. ஆகவே அது குறித்து மேலும் கருத்து சொல்ல எதுவும் இல்லை. அமைச்சர் கீர்த்தனா அவர்களுமே இதுக்கு அது போதும், அந்த கேள்வி போதும். நானும் ஒரு அரசு பள்ளி மாணவி அவங்க விளக்கத்தையும் நான் பார்க்கல. அவங்க விளக்கத்தையும் நான் பார்க்கல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.